கேடிவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவருடைய படங்கள் இல்லாமல் கேடிவியுடைய ஒரு வாரம் முழுசாக முடியாது. கண்டிப்பாக ஒரு வாரத்தில் பல முறை இவருடைய படங்கள் வந்துடும். சிலது வந்து ரொம்ப நல்ல ஹிட் படங்கள். வி. சேகர் அவர்களை பற்றி சொல்லுங்களேன், ஒரு இயக்குனரா. இல்லை, வி. சேகரை பொறுத்த வரைக்கும் அவர் காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்தவர். அவருடைய உறவினர் கண்ணப்பன்கிறவர் ஏவிஎம்மில் வேலை பார்க்குறாரு. அதனால் அந்த ஏவிஎம்மில் என்ன பண்ணுறாருன்னா பியூசி வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் ஏவிஎம்மில் வேலை செய்கிறார். ஏவிஎம்மில் இந்த எடிட்டிங்கில் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் ஏவிஎம்குள்ளே போனீங்கன்னா வரிசையாக எடிட்டிங் ரூமாக இருக்கும். ஓகே, இந்த டெய்லர் கடை இருக்கிற ரூம் மாதிரி வரிசையாக ரூமாக இருக்கும். அதில் வந்து தமிழ் எடிட்டர் இருப்பாங்க, தெலுங்கு எடிட்டர் இருப்பாங்க, ஹிந்தி எடிட்டர், ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி வேலை நடந்துகிட்டு இருக்கும் அந்த ஃபிலிமில் ஷூட் பண்ணுற காலகட்டங்களில். அப்போ அவர் எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக அவங்க வந்து வேலைக்கு செய்கிறார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நாளில் அங்கே வேலை பார்த்துட்டே இருக்கிறப்ப அவர் அவருடைய மாமான்னு நினைக்கிறேன், தாய் மாமாவா இல்லாட்டி பொண்ணை கொடுத்தவர், அவர் தான் கண்ணப்பன், ஏவிஎம் கண்ணப்பன்வாங்க. அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் கார்பரேஷனில் வேலைக்கு போகிறார். சென்னை கார்பரேஷனில் ஒரு 15 வருஷம் வேலை செய்கிறார். ஓகே, ஒரு உதவி அலுவலராக வேலை செய்தார். ஏவிஎம்லேருந்து கார்பரேஷன் வேலைக்கு போகிறார். ஆனால் இவருக்கு அந்த சிறு வயதிலிருந்தே தமிழ் மீதும் இலக்கியத்தின் மீது ஒரு ஆர்வம், நிறையா இலக்கிய கூட்டங்களில் போகிறது, பார்க்குறது, பேசுகிறது, படிக்கிறது, தமிழ் மொழி பற்று மீது உள்ளவர், அந்த மாதிரி நபர் உள்ளவர். அதனால் என்ன பண்ணார்னா, அவர் அங்கே கார்பரேஷனில் வேலை பார்த்தா கூட அந்த இலக்கியம் சார்ந்த ஆர்வம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபராக இருக்கிறாரு, இவரை வந்து நம்ம ஏதாவது ஒரு சினிமாவுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் மாமா தான் வந்து இவரை சினிமா கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. எடிட்டர் லெனின் மூலியமாக பாக்யராஜினுடைய அறிமுகம் கிடைத்து பாக்யராஜ் அவர்கள்ட்ட உதவி இயக்குனராக சேர்றார்.